மகாபாரதத்துல கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட மாதிரி அநீதிகள் ஒரு சிறுவனுக்கும் இழைக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். குரு துரோணாச்சாரியர் அர்ஜுனன் மற்றும் பலருக்கு தாம் வித்தைகளை சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கிருந்த நாய் தொடர்ந்து குலைச்சிட்டே இருக்கு. அது ரொம்பவும் இடையூறா இருக்கு. திடீர்னு பார்த்தா எந்த சத்தமும் வரல. அந்த நாயை எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அந்த நாயோட வாயில அம்புகளா இருக்கு. ஆனா ஒரு துளி ரத்தம் வரல. அதுக்கு எந்த வலியும் இல்லை. அதனால கொலைக்க மட்டும் முடியாது. இதை பார்த்ததும் யார் அதை செஞ்சிருப்பாங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அர்ஜுனனை திரும்பி பார்க்கும்போது ஆனா அர்ஜுனன் அதை செய்யல. குரு துரோணாச்சாரியரை யாரை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கும் போது அப்ப அங்க ஒரு சிறுவன் வராரு. அந்த சிறுவனை பார்த்ததும் இந்த அதிசயத்தை நீ எப்படி செஞ்ச? உன்னோட குரு யாரு? நான் அவரை பார்த்தே ஆகணும், என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு ஒரு சிலை கிட்ட கூட்டிட்டு போனா. அந்த சிலையை ஒரு துணியால மூடி இருக்கு. அந்த துணியை விளக்குனதும் அதுல குரு துரோணாச்சாரியாரே இருக்காரு. எனது என் உருவம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீங்க தான் என் குருன்னு அந்த சிறுவன் சொல்றாரு. இது கேட்டதும் அந்த குருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப அந்த சிறுவன் தொடர்ந்து சொல்றான், நான் பல வருடங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட கல்வி கத்துக்கணும்னு வந்தேன். ஆனா நீங்களும் நான் ராஜ குடும்பத்துல இருக்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி தருவேன், நீ ஒரு சாதாரண வேடன் உனக்கு சொல்லி தர முடியாதுன்னு நிராகரிச்சிட்டீங்க. அதனால உங்களோட சிலையை நான் வடிச்சு உங்களை குருவா ஏத்துக்கிட்டு தூரத்துல இருந்து நீங்க சொல்லித்தர வித்தை எல்லாமே நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் துரோணாச்சாரியாரோ பாராட்டுவாருன்னு நினைச்சா அவர் உடனே சொல்றாரு, நீ என்ன குருவா ஏத்துக்கிட்டேன், நானும் இப்ப உன்ன மாணவனா ஏத்துக்கிறேன். எனக்கு குரு தட்சணை வேணும், உன் கட்ட வரல எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. என்னது கட்ட வரல தரணுமா? கட்ட வரல தந்துட்டா வில்ல பயன்படுத்தவே முடியாது, அவன் கத்துக்கிட்ட வில்வத்தை எல்லாமே வீணா போயிடுமேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சிறுவனோ எல்லாரும் இதை நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த கட்ட வரல அறுத்து அந்த விரலை குருக்கு சமர்ப்பிக்கிறான். நீங்க துரோணாச்சாரியா செஞ்சது தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சரின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதைகள் பார்ப்போம். பை.